வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னி புக் பேக் 5 மார்க்கான கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் எனாமரேட் த கேரக்டர்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர் 5 மார்க் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனாமரேட் த கேரக்டர்ஸ் எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பப்ளிக் வரைக்குமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன எழுதுறீங்க, ஜென்ரலி ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர். ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். எண்டமோஃபிலஸ் அப்படிங்கிறது எறும்பு மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளவர் ஆர் சென்ட் அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டர், மணமாக இருக்கும், தேன்கூடு போன்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஃப்ளவர் பாலினேட்டட். ஸோ எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர்னு சொன்னல, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாலினேட்டட் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பாலினேட் பண்ணுதுன்னா ஒன்று ஃப்ளைஸ், இன்னொன்று வந்து பீட்டில். அதாவது வண்டும் ஈக்களும் அதிகமாக வந்து என்ன பண்ணுன்னா பாலினேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணோம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளவர் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் ப்ரொடியூஸ்டு பவுல் வடர் அட்ராக்ட் இன் பாலினேட்டர். ஃப்ளவர் இன் விச் ஃபார் secretions of nectars. Pollen either consumed for food or used building of behave by the honey bee அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இது வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்க்கு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிடணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு இன் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்ட் டு இன் மைக்ரோஸ்போர் மதர் செல் எது மூலமாக நடக்கும்னா மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் மூலமாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ மே அண்டர்கோ த மைடோட்டிக் டிவிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் மதர் செல் வந்து டிவைட் ஆகும் மியாட்டிக்கலி ஃப்ரம் 4n ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர். ஹேப்ளாய்டுங்கிறது என்ன. அதே மாதிரி 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் கால்டு ஸ்போர் டெட்ரானா 4. அதே மாதிரி மைக்ரோஸ்போர் ப்ரீயாக இருக்கும். ஆந்தர் லிக்யூல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பாலன் கிரைன்ஸ். லாஸ்ட்டாக பாலன் கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் மைக்ரோஸ்போராஞ்சியம் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற ஒரு 5 மார்க் முக்கியம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபர்டிலைசேஷன் இன் ஆஞ்சியோஸ்போர்ம் பிளான்ட், இது ரெண்டும் முக்கியம். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.